Hi friends, welcome to Kavi Paper Craft. இன்னைக்கு ஒரு சூப்பரான லேப்டாப் ஃபோன் ஹோல்டர் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் வந்து இதை ஒரு கார்ட்போர்டு வச்சு தான் செஞ்சுருக்கேன். அதாவது நம்ம நார்மலாக ஒரு அட்டை பாக்ஸ் வந்து வீட்டுக்கு ஏதாச்சும் வரல ஷூ வாங்கினா ஏதாச்சும் வாங்கினா அட்டை பாக்ஸ் அந்த பாக்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இது வரையும் பென்சில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் நோட் மாதிரியும் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு எரேசர் வைக்கிறதுக்கு ஒரு இடம், ஃபோன் வைக்கிறதுக்கு அழகாக ஃபோன் எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இந்த சேனல் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோஸ் நிறைய கிராஃப்ட் வீடியோஸ்லாம் போடுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய கிவ் அவேஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கிட்டேன். 21x4, அதாவது மேலே வந்து 21, கீழே வந்து இந்த சைடில் வந்து 14 எடுத்துக்கிட்டேன், 14 சென்டிமீட்ரு. இப்போது உங்களோட ஃபோன் எடுத்துக்கோங்க. என்னோடய ஃபோன் சின்னதுனால நான் வந்து 21/14 எடுத்திருக்கேன். உங்களது ஃபோன் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் 22/15 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபோனை வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி ஃபோனை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வந்து நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணோடனே ஃபோன் அங்கே தான் வந்து ப்ளேஸ் ஆகும். அதே மாதிரி சைடில் அந்த மார்க் பண்ண இடத்த தவிர்த்து மிச்ச இடத்துல இந்த மாதிரி நான் கார்ட்போர்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா ஃபோன் வச்சோன்னா கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு. அந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணி ஸ்கேலை வச்சு அளந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் திக்னஸ்க்காக 2 ஒட்டிக்கிட்டேன். அதே மாதிரி 2 எடுத்துக்கிட்டு திக்னஸ்க்காக இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நான் வந்து க்ளூ வச்சு ஒட்டிட்டேன். நீங்கள் வந்து க்ளூ கன் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸ்க்காக நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோன் வரைஞ்ச இடத்த தவிர்த்து கீழே வந்து எவ்வளோ சென்டிமீட்டர்னு நீங்கள் அளந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு 3 பக்கம் தான் தேவை. ஒரு பக்கம் வந்து ஃபோனை உள்ளே வைக்கிறதுக்கு வேண்டும், ஓப்பனாக இருக்கணும். பாருங்கள், திக்னஸ்க்காக நான் 2 ஒட்டிக்கிட்டு திக்காக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நாலு சைடில் 3 சைடு தான் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஒரு சைடு ஓப்பனாக இருக்கும். பாருங்கள், ஒட்டினதுக்கப்புறமா ஃபோன் இந்த மாதிரி உள்ளே வச்சு எடுக்கிறதுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது நம்ம வந்து சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக நான் மேலே வந்து கலர் ஷீட்டை விராப் பண்ணிட்டேன், அதாவது ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெயிண்ட் வேணும்னா கூட பெயிண்ட் அடிச்சுக்கலாம். கலர் ஷீட் இல்லைன்னா நார்மலாக அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்தால் சும்மா ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பெயிண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ணணுன்னா கொஞ்சம் டைம் லேட் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா அதே சைஸில் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அதே வந்து 21/14 அதே சைஸில் எடுத்துக்கோங்க. இப்போது மார்க் பண்ணிக்கணும். அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோங்க. 2 ஹோல் இருக்கிற இடத்துல மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் பாருங்கள், மார்க் பண்ண இடத்த இப்போது கோடி கிழிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோடி கிழிச்சிட்டு அடுத்தது சைடில் பார்த்தீங்கன்னா இதோட சென்டிமீட்டர் அளந்துட்டு எவ்வளோன்னு பார்த்து அளந்து எடுத்துக்கோங்க. அளந்துட்டு இந்த பக்கம் நம்ம அதே சென்டிமீட்டர் வச்சு நம்ம திருப்பியும் ஒரு கோடி கிழிச்சுக்க போகிறோம். மேலேருந்து கீழே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோனை உள்ளே வச்சுட்டு இப்போ அளந்து பாருங்கள் எவ்வளோ சென்டிமீட்டருன்ட்டு. இந்த சைடு சென்டிமீட்டரும் வச்சு மார்க் பண்ணி அதே மாதிரி மேலேருந்து கீழே கோடு கிழிச்சுக்கோங்க.
அவ்வளோதான். நம்ம அந்த ஃபோன் ஸ்க்ரீன் மட்டும் நம்ம தெரிகிற மாதிரி மார்க்கிங்ஸ் கரெக்டாக வந்துடும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டோன்னா சூப்பராக லேப்டாப் ஸ்க்ரீன் ரெடி ஆகிடும். அடுத்தது லேப்டாப்புக்கும் கீபோர்டுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் பேப்பரை ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா இது மார்க்கிங்ஸ்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பேப்பரை ஸ்டிக் பண்ணி மேலே ஸ்டிக் பண்ணிட்டு மடிச்சுக்கோங்க. அப்போ தான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக இது கரெக்டாக இருக்கும். இப்போது நான் அந்த கட் பண்ணி எடுத்தோம்ல அதை வந்து கவர் பண்ணிடுறேன். கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணி ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம மானிட்டர் ரெடி ஆகிடுச்சு, அதாவது ஸ்க்ரீன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. ஃபோன் வச்சிங்கன்னா அழகாக பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கரெக்டாக மார்க்கிங்ஸ் கட் பண்ணி எடுத்ததுனால ஃபோன் கீழேயும் விழுகாது. இப்போ அதே அளவு நான் எடுத்துக்கிட்டேன். ஸ்க்ரீனோட அளவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு அட்டையை. பாருங்கள், இப்போ க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே அளவு இருக்கும். அப்போ தான் க்ளோஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது அதில் வைக்கிறதுக்கு நோட் புக் நம்ம ஒரு நோட் செய்யலாம். நார்மலாக ஒரு A4 ஷீட் தான் எடுத்துக்கிட்டேன். அது ஒரு 3 ஷீட் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி 4 நடுப்புறம் மடித்தாச்சு. மடிச்சுட்டா அதையுமே வந்து இன்னொரு வாட்டி மடிச்சிட்டேன். மடித்ததும் அதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி அதுக்கு மேலே வச்சுட்டேன். பாருங்கள், இதை வச்சு பார்த்தா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பென்சிலும் ரப்பரும் வைக்கிறதுக்கே இடமே இல்லை. அதனால் நான் அதை இன்னும் பாதியாக கட் பண்ணி ஸ்டேப்லர் வச்சு ஜாயின் பண்ணிவிடுவேன். பாருங்கள், இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், கரெக்டாக இருந்துச்சு, எக்ஸாக்டாக இருந்துச்சு. அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு ஸ்டேப்லரில் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு கலர் ஷீட் போட்டு கவர் பண்ணிட்டேன். பாருங்கள், கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வச்சு மிச்சத்தை கட் பண்ணி வச்சுட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டியாச்சு. அவ்வளோதான், ஃபெவிகால் போட்டு ஒட்டிடுங்க. சூப்பரான ஒரு நோட் ரெடி ஆகிடும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இப்போது ஒரு பென்சில் மேலே வைக்கிறோம். கீழே ஒரு எரேசர் வைக்கிறோம். வச்சுட்டு அதை மார்க் பண்ணிக்கிறோம். அதை பென்சில் நோட்டு எரேசர் வச்ச இடத்த கரெக்டாக எக்ஸாக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அந்த நம்ம மேலே இருக்கிற சைஸ் A21/14 எடுத்தோம்ல, அதை வந்து கவர் பண்ணுறேன் கலர் ஷீட் வச்சு. நீங்கள் வேணும்னா பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மார்க் பண்ணி பென்சில் அந்த நோட்டு எரேசர் வச்சு மார்க் பண்ணோம்ல, அதை இப்போது நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹைட் வேணும்னா அதே மாதிரி இன்னொரு அட்டையும் கட் பண்ணி எடுத்து அதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க, இல்லை கலர் ஷீட் போட்டுக்கோங்க. பாருங்கள், கலர் ஷீட் போட்டு இந்த மாதிரி வச்சாச்சு.
வச்சுட்டு அது மேலே ஸ்டிக் பண்ண வேண்டியதாக. இந்த மேலே நம்ம பாருங்கள் ஸ்க்ரீன் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தோம்ல, இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த பேப்பர் எடுத்து இப்படி சைடில் ஒட்டிக்கணும். நல்லா ஸ்டிக் ஆனோடனே ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு சப்போர்ட்டுக்காக பின்னாடி வந்து நான் இதை வந்து ஒரு ஹைட் இதை பாருங்கள், இந்த மாதிரி வச்சோன்னா ஒரு சப்போர்ட்டுக்காக நான் அதை வைக்கிறேன். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். நான் வந்து திக்னஸ்க்காக 2 அட்டையை ஒட்டிக்கிறேன். பாருங்கள் ஹைட்டுக்காக இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை கலர் ஷீட்டில் ரேப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் கலர் ஷீட்டை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ண வேண்டியதான். கவர் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க சைடில். பாருங்கள் பின்னாடி இது ஓப்பன் பண்ணும்போது ஒரு சப்போர்ட்டுக்காக நான் இதை ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். எந்த இடத்துல க்ளூ போடுறேன்னு பாருங்கள். கீழே மட்டும் அந்த கீபோர்டு இருக்கிற இடத்துல கீழே பேக் சைடில் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடுறேன். நல்லா ஸ்டிக் ஆகட்டும், உடனே திறக்காதீங்க. காஞ்சதும் நீங்கள் திறந்து பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஃபோன் ஹோல்டர், லேப்டாப் ஃபோன் ஹோல்டர், பென்சில் வைக்கிறதுக்கு இடம், அழகாக பென்சில் வச்சுட்டு நம்ம நோட்டில் ஓப்பன் பண்ணி கூட எழுதிக்கலாம். எரேசர் வேணும்னா எடுத்து எரேஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு ட்ராயிங் வரைஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதான், எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் நோட்ஸ் எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம், இல்லை யூடியூப் பார்த்து இந்த மாதிரி கிராஃப்ட் கற்றுக்கிறதுனாலும் கற்றுக்கலாம், ஏதாச்சும் ட்ரா பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா கவி பேப்பர் கிராஃப்ட்டுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸ், அதாவது இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நிறைய கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்ருங்க. இது வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.